சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவராக இயேசு சொன்னார், யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ சத்தியத்தை அறியதான் விடுதலை, உயர்வு, மேன்மை, ஜெயம் உண்டாகும். அறிந்து அவைகளின்படி செய்யும்போது உயர்வை, மேன்மையை, ஜெயத்தை, வெற்றியை, கனியை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 18வது வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, மத்தேயு 16:18, நீ பூமியிலே கட்டுவது எதுவோ, நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ. சபையை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமியிலே கட்டுவது எதுவோ, நீங்கள் பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்படும், கட்டவிழ்க்கப்படும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அசதியாக இராதேயுங்கள். அனைவரும் அப்படி தான் நினைக்கிறார்கள். நான் படுகிற வேதனை கர்த்தருக்கு தெரியாதா? என் கஷ்டம் அவருக்கு தெரியாதா? என் அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியாதா? என் பாடுகள் அவருக்கு தெரியாதா? அவராக பார்த்து அற்புதம் செஞ்சால் செய்யட்டும். மனதிற்குமுள்ள தெய்வம் தானே, இறக்கமுள்ள தெய்வம் தானே. இல்லை சகோதரா, இல்லை சகோதரி. ஒரு தகப்பன் நம்மை இப்படித்தான் சொன்னான் அநேகரை போல, ஆண்டவரே என் மகன் அடிக்கடி வேதனைப்படுகிறான், தீயிலும் தண்ணீர் விழுந்து விடுகிறான், நீர் மனதிறங்கி ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரே. நீ மனதுருக்கமுள்ள தெய்வம் தானே, மனதிறங்கி ஏதாகிலும் செய்யுங்க அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு ரிப்ளை பண்ணாரு, அப்பா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். மார்க் 9:23, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அங்கே ஒரு நிபந்தனை வைக்கிறார், அங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வைக்கிறார். எந்த பிரசங்கத்தில் நிபந்தனை இல்லையோ, எந்த பிரசங்கத்தில் நிபந்தனை இல்லையோ அவைகளெல்லாம் கள்ள உபதேசம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். அன்பு தேவ ஜனமே, ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொத்து மேலே விழாது. நமக்கு நாம் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கிறது, நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. அது கஷ்டம் அல்ல, கடினம் அல்ல. நமக்காக இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டார். எபேசியர் 1:3 இப்பொழுது நாம் அவைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். சுதந்திரித்து கொள்ள வேண்டிய பொறுப்பில் நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், தீமையை கட்டணும், நன்மையை கட்டவிழ்க்கணும். அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நாம் தான் தீமையை கட்டி நன்மையை கட்டவிழ்க்க வேண்டும். ஆண்டவர் தேவ பிள்ளைகளாகி நமக்கு தீமையை கட்டி நன்மையை கட்டவிழ்க்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நீ கட்டு, நீ கட்டவில். ஆனால் நாம் என்ன செய்ய தெரியுமா? நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, நீங்கள் விடுவீங்க ஆண்டவரே. அவர் நாம் இழுக்கிறோம். அவர் சொல்கிற, எப்பா உனக்காக ஜீவனை கொடுத்து ரத்த சிந்தி, ஆமேன், வானத்துக்கு பூமிக்கு நான் ஆண்டவர், பூமியை உன் கையில் கொடுத்துட்டேன், உனக்கு சகலவற்றையுமே அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டேன், இப்போ நீ கட்டு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது இயேசு சொன்னார். அந்த அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அது நமக்கும் வந்தாயிற்று என்று தான் அர்த்தம். நீ கட்டு, நீ பார்த்துட்டு சும்மா இருக்காத. ஒரு காரியத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. நாம் கட்டுவது பரலோகத்திலே கட்டப்படும், நாம் கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். நாம் தான் பூமியில் இருக்கிறோம், நாம் தான் அந்த வேலை செய்யணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பீரோ சாவியை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு, நாம் தான் திறக்கணும். அவரை திறமையான்னு அவரை இழுக்கக்கூடாது. துப்பாக்கி நம்ம கையில் இருக்குது, சுட வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அவரை சுடுமையா, இறங்குமையா, வாருமையா, போருமையான்னு சொல்லுவது சத்தியம் அல்ல. நீ சுடுமகனே, மகளை நீ தர, உன் கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்குறேன். அப்படியா? அது எப்படி? இந்த அதிகாரம் எப்படி வந்தது? அதைத்தான் இன்றைக்கு
விரைவாக சில காரியங்களை சொல்ல போகிறேன். ஆண்டவர் மனிதனாகிய ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 to 28 படித்து பாருங்கள், தெரியும். அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? 5 விதமான ஆசீர்வாதங்களை அவங்க மேலே வச்சு பிளஸ் பண்ணார். பழுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். பழுகுங்கள், பெருகுங்கள், நிரப்புங்கள், கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். 5 விதமான ஆசீர்வாதத்தை அவங்க மேலே வச்சார். இதில் கடைசி 2 பாருங்க, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இதுதான் ஒரு ராஜரீக சாயல், ஆளக்கூடிய சாயல். அந்த மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள், நீ ஆளுகை செய். வேற எவனும் ஆளுகை செய்யக்கூடாது, நீ ஆளுகை செய்யணும். நீ ஆளுகைக்கு உட்பட்டவன் அல்ல, நீ ஆளக்கூடியவன். தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாம். அதே நேரத்தில் மற்ற எதுவும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நாம் தான் சகல பிசாசின் கிரியைகளின் மேலே ஆளுகை செய்ய வேண்டும். டோட்டல் அத்தாரிட்டியை, டோட்டல் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்ததன் ஆசீர்வதித்தார். ஆதாமே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர், நீ ஆளுகை செய்கிறவர், பூமியில் ஒன்றை வைக்கிற, நீ பூமி ஆளுகை செய். சங்கீதம் 8 வாசிக்கிறோம், தேவனே நீ மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கு ஏமாத்திரம் என்கிறேன். அவனை நீர் தேவனிலும் தேவதூதனிலும் போட்டிருக்குது. ஆனால் அதில் வர்ற வார்த்தை ஏலோகியும். நீ தேவனிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர், மகிமினாலும் கனத்தினாலும் முடிசூட்டு நீர், சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்து நீர். ராஜரிக சாயல், ஆளுகையின் சாயல், டோட்டல் அத்தாரிட்டியை ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டு கொடுத்தார். இப்போ இந்த டோட்டல் பூமி ஆளுகையுடைய அதிகாரம் ஆதாமுக்கு வந்தது. ஒரு ஆளக்கூடியவனாக ராஜரீக சாயலே அவன் காணப்பட்டான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நமக்கு தெரியும், ஆதாம் பிசாசினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பிசாசின் வார்த்தையை விசுவாசித்து அவன் தனக்கு கிடைத்த ராஜரீக சாயலை, ஆளுகையை இழந்து போனான். ஆளக்கூடியவனாக இருந்தான். எப்பொழுது பிசாசின் வார்த்தையை கேட்டு பாவம் செய்தானோ, பாவம் அவனுக்குள் வந்த மாத்திரத்திலே அவனிடத்தில் இருந்த ஆளுகை, அந்த அதிகாரம் அப்படியே பிசாசின் கையில் போயிடுச்சு. லூக்காவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 4வது அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான், இயேசுவை பார்த்து, நீர் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றுடைய மகிமை உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மேலுள்ள சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த டோட்டல் பூமியின் மேல் அதிகாரம் அவன் கையில் போயிட்டு இயேசுக்கு தெரியும். அதனால தான் சைலண்டாக இருந்தார். ஆனால் மனசில் நினைச்சார், மவனே, ஆமாம், உன் கையில் இருக்கிற அதிகாரத்தை பிடுங்க தட்டா வந்திருக்கிறேன், ராஜரிக சாயலை பிடுங்க தந்த பூமியில் வந்திருக்கிறேன், மனதில் நினைத்திருக்க வேண்டும். ஏனால் ஆதாம் செய்த பாவத்தினால அவன் கையில் இருந்த ஆளக்கூடிய அதிகாரம், ராஜரிக சாயல் அப்படியே பிசாசுடன் போயிடுச்சு. பிசாசு சொல்லுகிறான், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவிடத்தில் பொய் சொல்ல முடியாது, அவன் சொன்னது உண்மை என்று இயேசுவுக்கும் தெரியும். ஆனால் ஆண்டு அமைதியாக இருந்தார். லூக்காவின் புத்தகம் 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆதாம் இழந்து போன அத்தாரிட்டியை, ஆதாம் இழந்து போன ராஜரிக சாயலை பெற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இப்போ 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆதாமுக்கிட்ட இருந்தது, 2வது பிசாசுட்ட போயிடுச்சு. பாவத்தினால் அவன் கையில் போன அதிகாரத்தை பிடுங்குவதற்காக பாவமறியாத பரிசுத்தர் ரத்தம் முழுவதை சிந்தி பாவத்திற்கு கிரயத்தை செலுத்தி அவன் கையில் அந்த அதிகாரத்தை பிடுங்கி, கொலோசியர் 3 வாசிக்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். இப்போ சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு இயேசுட்ட அதிகாரம் வந்துடுச்சு. நான் யோசித்தேன், இயேசுட்ட அதிகாரம் வந்தால் நமக்கு என்ன பலன் சொல்லி யோசித்தேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு சிலுவைக்கு அவருக்காக செல்லவில்லை, முழு மனுக்குலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, முழு மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் சிலுவைக்கு சென்றார். அவர் ஜெயித்தார் என்றால் நாம் எல்லாரும் ஜெயித்தோம். அவர் கையில் அதிகாரம் வந்துவிட்டது என்றால் நம்ம கையில் அதிகாரம் வந்துவிட்டது என்பதுதான் ட்ரூத், உண்மை.
இந்தியாவுக்கும் அமெரிக்க தேசத்துக்கும் ஒப்பந்தம் கையெழுத்து இடுகிறார்கள் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க ஜனாதிபதியும் கையெழுத்து போடுகிறார்கள் ஒரு ஒப்பந்தத்தில். ஸோ 2 பேர் கையெழுத்து போட்டவன என்ன சொல்லுவாங்க? அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது என்று சொல்ல மாட்டார்கள். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏன்? டோட்டல் இந்தியாவுடைய பிரதிநிதி மோடி அவர்கள், டோட்டல் அமெரிக்காவுடைய பிரதிநிதி அவர், அந்த ஜனாதிபதி, அந்த அதிபர். புரிந்துவிட்டதா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு கிரிக்கெட் மேட்ச், இந்தியாவின் சார்பாக குழு விளையாடுகிறார்கள். கடைசியில் ஒரு நபர் 6 அடித்து ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா ஜெயம் கிடச்சிட்டு சச்சின் டெண்டுல்கர் கடைசி பாலை அடிச்சிட்டார், 6 போயிடுச்சு. உடனே எல்லாரும் கைத்தறி ஆர்ப்பரிக்கிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் ஜெயித்தான்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியா வெற்றியை பெற்றது, இன்றைய வெற்றி அடைந்தது. ஏன்? முழு இந்தியாவின் சார்பாக பிரதிநிதியாக அவங்க போய் விளையாண்டாங்க. ஸோ அவர்கள் ஜெயித்தார்கள் என்றால் இந்தியா ஜெயித்தது. புரிந்து விட்டீர்களா? இயேசு ஜெயித்தார் என்றால் இயேசு சொல்ல எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அப்படின்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டுப்பா. அவன் கையில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிட்டேன், என்னை விசுவாசிக்கிற என் ஜனமாகிய உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிற. இப்போ நீ பூமியில் கட்டு. வியாதியா அழுதுட்டு இருக்காதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதி பிசாசே உன் கிரியைகளை கட்டுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வியாதி பிசாசே உன் கிரியைகளை கட்டுகிறேன் சொல்லிட்டு சொல்லணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். சுகம் உண்டாவதாக. என் மகனுக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள கிரிச்சுகிற கீழ்ப்படியாமை ஆவியே உன் கிரியைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். பிசாசே உன் பிடியிலிருந்து என் மகனை கட்டவிழ்த்து விடுகிறேன். குடும்பத்தில் சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியை உன் கிரியைகளை கட்டுகிறேன். தீமையை கட்டணும், நன்மையை கட்டவிழ்க்கணும். இந்த அதிகாரத்தை எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அவர் கையில் வைக்கல, நம்ம கையில் கொடுத்துட்டாரு. நாம் இந்த அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். அதிகாரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி கானானை சுதந்திரிப்பதற்காக கடந்து செல்கிறார்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே அவங்களுக்கு தடையாக இருந்தது செங்கடல். 2 பக்கமும் செங்குத்தான மலைகள். பின்னாடி பார்வோன் குட்டியை பறிகொடுத்த கரடியை போல, சிங்கத்தை போல ஓடி வர்றான் இவங்களை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, பார்வோன் படைகள் வருகிறது. எங்கேயும் தப்ப முடியாது, செங்குத்தான மலைகள். அவ்வளோதான், இன்றைக்கி லைஃப் முடிஞ்சுது. ஸோ எகிப்து தேசத்தில் 10 விதமான வாதைகள் மூலமாக தேவனுடைய மகத்தான கிரிகளை கண்ணால் கண்ட ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்னாடி மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கல்லெறிந்து கொலை செய்ய முயற்சி பண்ணார்கள். அவனுக்கு விரோதமாக எழும் கலகம் பண்ணினார்கள். மோசே என்ன செய்யான் தெரியுமா? அந்த பக்கமாக போய் தேவனை நோக்கி முறையிட்டான். நான் என்ன சொல்ல தெரியுமா? என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன? உன் கையில் இருப்பது என்ன? கோல். அந்த கோலை நீ நீட்டி பிளந்து விடு. நீ பிளந்து விடு. நீட்ட வேண்டிய வேலை நம்ம வேலை, பிளக்க வேண்டிய வேலை அவர் வேலை. ஏன்னா மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மோசே கோலை நீட்டினா கடல் 2ஆக பிளந்துடுச்சு. அந்த கோல் தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி, அதிகாரம். பிசாசின் மேலே, பிசாசின் சகல கிரிகளின் மேலே தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, என்ன செய்றீங்க? அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா? உங்கள் கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய படக்கதை புத்தகத்தை நான் படித்தேன். அந்த படக்கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கட்டமாக போட்டிருக்கும், ஒவ்வொரு பிக்சராக இருக்கும். ஒரு குதிரை வண்டி, ஒரு சாரட், அதில் குதிரை இழுப்பதுக்கு பதிலாக ஒரு மனிதன் இழுத்து கொண்டிருக்கிறான் அந்த குதிரையை. குதிரைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தா சாத்தான், பிசாசு உட்காந்து அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கிறான். இவன் இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் இழுக்க முடியாமல் போன உடனே சாட்டை எடுத்து அடிக்கிறான் அந்த மனிதனை, இழுன்னு அப்படின்னு. அவனும் இழுத்து இழுத்து பார்க்குறான், முடியல. திடீரென்று அப்படியே கீழே குனிந்து தன்னுடைய இடுப்பை பார்க்கிறான். எவ்வளவு நீளம், வால், பட்டயம் அங்கே இருக்கிறது இடுப்பில்.
அந்த பட்டயத்தை உருவி திரும்பி பார்க்கிறான். சாரட்டில் பிசாசை காணும். தேவஜனமே, உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் கட்டினா பரலோகத்தில் கட்டப்படும், நீங்கள் கட்டவிட்டார் பரலோகத்தில் கட்டப்படும். எனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம் என்ற செயல்பாடு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு பிசாசு துண்டக்கான துணிக்கான ஓடுவான். பிள்ளைகள் சேட்டை பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள அடித்து உரிச்சு தொங்க விடாதீங்க. பிள்ளைகளுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது கண்டுபிடியுங்கள். முரட்டாட்டமான ஆவியா, கீழ்ப்படியாமை ஆவியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மகனுக்குள்ள கிரியை செய்கிற கீழ்ப்படியாமை ஆவிய டிஸ்ஒபீடியன்ஸ் ஸ்பிரிட் உன் கிரியைகளை கட்டுகிறேன் சொல்லுங்க. கீழ்ப்படியாமை ஆவியே உன் பிடியிலிருந்து என் மகனை கட்ட வைத்து விடுகிறேன். குடும்பத்தில் சண்டை சச்சரவா போட்டு அழுதுட்டு இருக்காதீங்க. ஒருத்தர் குறை சொல்லாதீங்க. முழங்கால் போட்டு என் குடும்பத்தில் கலகத்தை பிரிவினையை உண்டாக்குற பிரிவினையின் ஆவியே உன்னுடைய கிரியைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டுகிறேன். கட்டுமையான அவரை சொல்லப்படாது. கட்டுகிறோம்னு 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணக்கூடாது. கட்டுகிறேன். அடுத்து சொல்லுங்க, என் குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்ட விட்டு விடுகிறேன். சமாதானம் உண்டாவதாக. பை அத்தாரிட்டி. வியாதிக்காக ஜோமனா அழாதீங்க, விரட்டுங்க. கையை வச்சு எனக்குள்ள கிரியை செய்கிற பலவீனத்தின் ஆவியை, கணனித்தரின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போ. உன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். சுகத்தை, தெய்வீக சுகத்தை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டவிட்டு விடுகிறேன். அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜோமனோமா, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம்ப்பா. எவ்வளவு நல்ல தேவன் நீங்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பூமியில் நாங்கள் கட்டினாதான் பரலோகத்தில் கட்டப்படும், நாங்கள் கட்டவிழ்த்தா தான் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். அந்த அத்தாரிட்டியை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க ஏசப்பா. இதை அறிந்து விசுவாசித்து ஒவ்வொருவரும் செயல்படுத்தி வெற்றியாய் வாழ அனுகிரகம் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.